வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அம்ரித்சர், டல்ஹவுசி, தரம்ஷாலா, மெக்லியோட்கஞ்ச், காங்க்ராவோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் எபிசோட் 1, 2, 3, 4 பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்கிறப்போ செக் பண்ணிட்டு வாங்க. சென்னையிலேருந்து ஆரம்பித்த இந்த டூர் இப்போ இந்த எபிசோடில் மெக்லியோட்கஞ்ச் வந்தாச்சு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம நடி சன்செட், அதுக்கப்புறம் ஃபன் ரோப்வே கேபிள் காரில் சீனிக் வியூஸ், ஷாப்பிங், ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான மெக்லியோட்கஞ்சில் தான். எபிசோட் 1ல் அம்ரித்சர் கோவில் டூர் பற்றி போட்டிருப்பேன். எபிசோட் 2ல் பார்த்தீங்கன்னா அம்ரித்சர் அண்ட் பேட்ரியாட்டிசம். எபிசோட் 3ல் நம்ம டல்ஹவுசி. எபிசோட் 4ல் பார்த்தீங்கன்னா தரம்ஷாலா. எபிசோட் 5ல் தான் இப்போ நான் சொன்ன இடங்கள்லாம் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப்பை பற்றி குட்டியாக ப்ரீஃப் பண்ணோன்னா, சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பினோம். 2 நைட்ஸ் அம்ரித்சரில் ஸ்டே பண்ணோம். 2 நைட்ஸ் டல்ஹவுசியில், 3 நைட்ஸ் நட்டியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் பஞ்சாப் பேக்கேஜ் தான் இது. எங்களுக்கு கியூரேட் பண்ணி கொடுத்தது தன்வி டூரிசம். இது பெய்ட் ப்ரமோஷன் இல்லைங்க. எபிசோட் 5 போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது. என்ன பண்ணுறது, மதர் ஆஃப் 2 ஆச்சே, இயர் எண்ட், ஆனுவல் டேஸ், அதுக்கப்புறமா சிக்னஸ், இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த எபிசோட் போஸ்ட் பண்ண முடியல. இனி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும் நம்புகிறேன். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்னாலே எல்லாருமே ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறது குலு, மணாலி, ஷிம்லா தான். பட் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா டல்ஹவுசி, தர்மஷாலா வரலாம். குழு அளவுக்கு இங்கே ஸ்னோ இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வின்டர் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வின்டருக்கு தேவையான உங்களோட க்ளோதிங்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நிறைய கடைகள் இருக்குது, அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ போன எபிசோடில் நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஹோட்டல் திவ்யான்ஷ் நட்டியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த சைட் ஆஃப் ஹிமாச்சலில் நம்ம லோவர் தர்மஷாலா, அப்பர் தர்மஷாலான்னு பிரிச்சுக்கலாம். லோவர் தர்மஷாலா பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர் தர்மஷாலா சிட்டி. அப்பர் தர்மஷாலா பார்த்தீங்கன்னா மெக்லியோட்கஞ்ச், அதுக்கும் மேலே நட்டி வரும். நட்டி எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கு தான். நாங்கள் நட்டியில் ஹோட்டல் திவ்யான்ஷில் 3 நைட்ஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். அது ஒரு சின்ன பியூட்டிஃபுல் வில்லேஜுங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ பாஷான ரூம்லாம் கிடைக்காது. பட் சொல்கிற அளவுக்கு மோசமாகவும் இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தங்கணும்னு நினச்சிங்கன்னா நட்டியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே, அதாவது பால்கனிலேருந்தே நீங்கள் இந்த சன்செட் பார்க்கலாம். ஹோட்டலோட பேக் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஸ்னோ கேப்டு தௌலாதர் மவுண்டன்ஸ் தான். ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸுமே நீங்கள் ரூமோட அதர் சைட்லேருந்து பார்க்கலாம், இல்லைன்னா கெஃபட்டீரியாலேருந்து பார்க்கலாம். நட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெக்டாகுலரான பியூட்டிஃபுல்லான ஹிமாலயன் வியூஸ் கிடைக்கும். ஒரு சைடில் சன்செட் பார்க்கலாம், இன்னொரு சைடில் ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் பார்க்கலாம். அதுவும் சன் செட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே இந்த ஸ்னோ கேப்டு ஒயிட் மவுண்டன் மேலே ஒரு கோல்டன் லைட் அடிச்சுட்டு வேற லெவலான வியூங்க. நட்டி பார்த்தீங்கன்னா 2000 மீட்டர் சீ லெவலுக்கு மேலே இருக்குது, அதாவது 6600 ஃபீட் அபோவ் சீ லெவல். இது அப்பர் ரீச்சஸ் ஆஃப் காங்க்ரா வேலின்னு கூட சொல்லுவோம். தர்மஷாலாலேருந்து உங்களுக்கு 15 நிமிஷம் ஆகும், அதாவது 6 கிலோமீட்டர் இருக்கும். மெக்லியோட்கஞ்சிலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டி ட்ரைபல் கம்யூனிட்டி மக்கள் நிறைய வாழறாங்க. ரொம்ப கூட்டம்லாம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லைங்க, குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஈவினிங் ஒரு 5 o'clock மாதிரி வந்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு நீங்கள் சன்செட் பார்த்துட்டு பின்னாடியே தௌலாதர் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் தர்மஷாலாவோ இல்லைன்னா மெக்லியோட்கஞ்சிலையோ ஸ்டே பண்ணுறதுக்கு கூட போகலாம். பட் ஸ்னோ ப்ரெடிக்ஷன்லாம் இருக்குன்னா தர்மஷாலா, மெக்லியோட்கஞ்சோட நட்டியில் தாங்க உங்களுக்கு அழகாக இருக்கும், நிறைய ஸ்னோவுமே வரும். ஸோ ஃப்ரண்ட் சன்செட் வியூக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த தௌலாதார் ரேஞ்ச். சன்செட் பார்த்து உடனே குடுகுடு நீங்கள் ஓடி வந்துடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes வாக் தான். செட் ஆகிற அந்த சன்னோட ரேஸ் நம்மளோட அந்த மவுண்டன் மேலே விழுந்து இப்படி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வியூமே நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லேருந்து எடுத்தது தான். ஸ்டேக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. பிளான் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. வின்டரில் சன்செட் பார்க்குறதோட நீங்கள் சம்மர்லேயோ இல்லைன்னா ஸ்ப்ரிங்லேயோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் 3 நாள் நடியில் ஸ்டே பண்ணியிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா, அதில் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஸ்னோ ப்ரெடிக்ஷன் இருந்தது. சொன்ன மாதிரி கரெக்டாக மார்னிங் ஸ்னோஃபால் வந்துடுது. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்த உடனே ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்னோஃபால் அப்போ அந்த ஸ்னோ கேப் மவுண்டனே உங்களுக்கு மறைஞ்சிடுது. முன்னாடி இருக்கிற மவுண்டனில் விழுந்திருக்கிறது ஃப்ரெஷ் ஸ்னோ தான். பட் ரொம்ப ஹெவியாக ஸ்னோஃபால் இருந்ததுன்னா உங்களால் கீழே மெக்லியோட்கஞ்சோ தர்மஷாலாவோ இறங்க முடியாது. நடியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹிமாச்சலி சித்து ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த ஹிமாச்சலி சித்து வின்டரில் ரொம்ப பாப்புலரான டிஷ். வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் பண்ண அந்த பாவ் பன்ஸ் மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஊரத் தால் ஃபில்லிங். அதில் அப்படியே மேலே போர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நிறைய கீ, க்ரீன் சட்னி கொடுத்துருந்தாங்க.
நம்மளோட இட்லியுமே அங்கே எங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப நாளாக சாப்பிடாம ஒரு சவுத் இந்தியன் டிஷ் சாப்பிடும்போது ஃபீலிங்கே வேறு லெவலில் இருக்கும். சட்னி ரொம்ப சுமாராக தான் இருந்தது. சாம்பார் ஓகே. ஆஸ் யூஷுவல் அந்த ஏரியாவோட பாப்புலர் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலு பராட்டா. 3 டேஸுமே ஆலு பராட்டா, போஹா, பூரி இதுதான் எங்களுக்கு மெயினாக கிடச்சிது. ஸோ கெஃபெட்டீரியாலேருந்து இதுதான் வியூ. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுற ஹோட்டல்லையே கொடுத்துருவாங்க. குளிர் பேரபிளாக இருந்ததுன்னா கெஃபெட்டீரியாவில் உட்காந்து சாப்பிடுவோம். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்படியே பார்சல் பண்ணி ரூமில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். அமேசிங் வியூவோட, சூப்பரான கிளைமேட்டோட, அமேசிங்கான ஹாட் ஃபுட் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கீழே இறங்கி வந்த உடனேவே ஃப்ரெஷ் ஸ்னோஃபாலுங்கிறது நம்ம பார்க்குறது ஒரு ரேரான ஈவெண்ட்டுங்கிறதுனால அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டோம். டெம்பரேச்சருமே -1 -2 இருந்ததுனால அந்த ஸ்னோஃபால்லாம் அப்படியே உரைய ஆரம்பிச்சிருது. ஹெவியாக வந்து படிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீழே சுற்றி பார்க்க போயிடலாம். ஏன்னா நடியில் தான் ஸ்னோ ஜாஸ்தியாக இருக்கும், கீழெல்லாம் அவ்வளோ ஸ்னோ இருக்காதுன்னு டிரைவர் அங்கிள் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா நம்ம இப்போவே கிளம்பிடலான்னு. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி டால் லேக் வழியாக மெக்லோட்கஞ்ச் போயிட்டோம். இந்த டால் லேக் வின்டரில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் அப்படியே காஞ்சி இருந்தது. அதோட அழகு நம்மளுக்கு தெரியல. பட் மான்சூன் டைமில் ரொம்பவே அழகாக இருக்கும். என்னோட பேக்ரவுண்டில் நிறைய பைன் ஃபாரஸ்ட், பைன் ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. யாராவது மான்சூன் டைமில் போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இறங்க பார்த்தீங்கன்னா ஸ்னோவுமே கொஞ்சம் அப்படியே கம்மியாயிடுது. நடிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி 10 மினிட்ஸ் தான் ஆகும் மெக்லோட்கஞ்ச் போகிறதுக்கு. நாங்கள் மெக்லோட்கஞ்ச் டு தர்ம்ஷாலாவோட ரோப்வே தான் ட்ரை பண்ணியிருந்தோம். மெக்லோட்கஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் லாசா ஒரு லிட்டில் டிபெட்னு கூட சொல்லலாம். மார்க்கெட் ரோட் இல்லைன்னா இந்த மெயின் தலைலாமா டெம்பிள் ரோட்லேயே தாங்க உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ஸ்கைவே இருக்குது. இது ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் கட்டப்பட்ட ஒரு ஸ்கைவே. எதர் நீங்கள் தர்ம்ஷாலா டு மெக்லோட்கஞ்ச் வரலாம், அதாவது மேலே ஏறி வரும். இல்லைனா மெக்லோட்கஞ்ச் டு தர்ம்ஷாலா அப்படியே கீழே இறங்கி நீங்கள் வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வே டிக்கெட், 2 வே டிக்கெட், மந்த்லி பாஸ், ஆனுவல் பாஸ்லாம் கூட இருக்குது. இந்த ஸ்கைவே பார்த்தீங்கன்னா 362 மீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு கிளைம்ப் அப் ஆகும். டெம்பிள் ரோட்லேருந்து தர்ம்ஷாலாவோட கோட்வாலி பஜார் வரைக்கும் போகும். இந்த கேபிள் காரோட டிக்கெட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 வே போகிறதுக்கு 480 ருபீஸ், 2 வே போனீங்கன்னா 700 ருபீஸ். நாங்கள் 1 வே தான் ட்ரை பண்ணியிருந்தோம். மெக்லோட்கஞ்ச் டு தர்ம்ஷாலா போயிருந்தோம். 9:45 to 10 o'clock உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஈவினிங் 6 PM வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகும். நிறைய பேர் வேலைக்கு ஏறி இறங்குறவங்க இங்கே மந்த்லி பாஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா டெய்லி ஃபேரோட மந்த்லி ஆனுவல்லாம் ரொம்பவே சீப். பர் மந்த் போகிறவங்களுக்கு 3000. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் தான், அதாவது ஒரு தடவை போகலாம் ஒரு தடவை வரலாம், அவ்வளோதான். நீங்கள் காரில் போனால் 25 மினிட்ஸ் ஆகும். வேற இந்த கேபிள் காரில் போனீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 மினிட்ஸ் தான் ஆகும். மொத்தமாக 18 கண்டோலாஸ் இருக்குது. 1000 பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணலாம். நம்ம டூரிஸ்ட் இதில் போகும்போது நம்ம இந்த சீனரிக்காக தான் இதில் ட்ராவல் பண்ணுவோம். ஒரு பக்கம் உங்களுக்கு அழகான ஸ்னோ கேப்டு மவுண்டன் தெரியும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டி, க்ரீனரி, ஹவுசஸ், பில்டிங்ஸ்லாம் தெரியும். ஸோ நம்மளோட கேபின் நம்ம பக்கத்தில் வரும்போது ஸ்லோவாக மூவ் ஆகும். டக்குன்னு நம்ம உள்ளே ஏறிடணும். மொத்தமாகவே க்ளோஸ்டு கேபின் தான். ஸோ ரொம்பவே சேஃப். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது எழுந்து நிற்காமல் உட்காந்துட்டே போகிறது ரொம்பவே நல்லது. தர்மசாலாவில் ஸ்கைவே ரோட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஒரு இன்கன்வீனியன்ஸை நம்ம கொஞ்சம் பேர் பண்ணிக்கணும். ஸ்கைவேலேருந்து இறங்கி போனீங்கன்னா 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஃபோட்டோ, வீடியோலாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அமேசிங்கான வியூ இருக்கும். மொனாஸ்ட்ரிலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு அழகான இந்த கேபிள் காரோட வியூலாம் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக தான் இருக்குது. அழகான பில்டிங்ஸ், பச்சை பசேல்னு மலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் மலை. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் போதே உங்களை அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. மெக்லோட்கஞ்ச் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனதுனால நான் 2 எபிசோடாக பிரிச்சிருக்கேன். அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அமேசிங்கான மொனாஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சூப்பர்பான ஒரு சின்ன ட்ரெக்கில் போகிற பாக்ஸுநாக் வாட்டர் ஃபால்ஸை நம்ம பார்க்க போகிறோம். மொனாஸ்ட்ரி, பாக்ஸுநாக் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட். பட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மெக்லோட்கஞ்சோட ஃபுட்டு இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எவ்வளோ கெஃபேங்க இந்த ஊரில், எங்கே திரும்பினாலும் ஒரு பேஸ்ட்ரி ஷாப். அதாவது உங்களுக்கு கம்ப்ளீட்டான பஞ்சாபி ஃபுட்டும் கிடைக்கும், சூப்பர்பான அவுட் அண்ட் அவுட் கெஃபேஸும் இருக்குது. அந்த மால் ரோட் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் நடந்து போனாலே போதுங்க, சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒரு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கான ஏரியா, இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கான ஏரியா. எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் நம்ம நின்றுட்டுருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
தரம்ஷாலாவோட மெக்லியோட்கஞ்சில் ஸ்டே பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா தரம்ஷாலாவில் அவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்லை, ரொம்ப கம்மியான கடைகள் தான் இருக்குது. அதே மெக்லியோட்கஞ்சில் உங்களுக்கு நிறைய கடைகள், நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குமே பக்கமாக இருக்குங்கிறதுனால இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இந்த ஊரோட வைபே வேற 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 லெவலுங்க. ரொம்ப கூட்டம் இல்லாமல் அழகான கண்ணு குளிர்ச்சியான இடங்கள், பீஸ் மேக்ஸ்னு கூட சொல்லலாம். நீங்கள் இங்கே மெக்லியோட்கஞ்ச் வந்தீங்கன்னா தரம்கோட் விசிட் பண்ணுங்க. எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் இங்கே விசிட் பண்ணல, பட் மிஸ் பண்ணதை இப்போ நான் ரிக்ரெட் பண்ணுறேன். தரம்கோட் பார்த்தீங்கன்னா மினி இஸ்ரேல்னு கூட சொல்லலாம். நிறைய கஃபேஸ் அங்கேயுமே இருக்குது, ப்ளஸ் அங்கே கொஞ்சம் நிறைய மொனாஸ்ட்ரிஸுமே இருக்குது. நாங்கள் காங்க்ரா போக வேண்டியது இருந்ததுனால தரம்கோட் ஸ்கிப் பண்ணிட்டோம். 10 நிமிஷம் உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் அழகை ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரைடை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ப்ரைஸ் கொஞ்சம் ஹை தான், பட் லைஃப்பில் ஒரு தடவையோ 2 தடவையோ போக போகிற இடம் தானேங்க. ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒர்த் தான். இந்த கேபிள் கார் வியூ பார்த்தீங்கன்னா நான் மொனாஸ்ட்ரிலேருந்து எடுத்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 வே எடுத்ததுனால எங்களோட டிரைவரை காரோட இன்னொரு பக்கம் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு மிஸ்ட் ஃபாக்லாம் இல்லாதப்போ கிளியர் ஸ்கைஸ் சன்னியாக இருக்கிற அன்னைக்கு கேபிள் கார் ரைடு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகான வியூஸ் தெரியும். கேபிள் கார் வந்து தரம்ஷாலா நம்மளை விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு தரம்ஷாலா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். பஸ் எடுத்துட்டு அக்கம் பக்கம் ஊருக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ரெடி ஸ்டெடி கோ, நம்மளோட மால் ரோடுக்கு போகலாமா? த கிரேட் மெக்லியோட்கஞ்ச் மால் ரோட். இங்கே விற்கிற சாமான்லாம் இங்கேருந்து தான் வருதான்னு தெரில, பட் நிறைய டெல்லியிலேருந்து தான் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பார்டர்னால அங்கேருந்து நம்மளுக்கு வரும். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஸோ காஷ்மீரில் விளையிற ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் கட்டாயம் அங்கே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறைய க்ரோஷியன் நிட் பண்ணிட்டு கடைகள்லாம் இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடாக இருக்கிற எக்ஸ்பென்சிவான சோனீர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த பீட்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே அங்கே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் மாதிரி குட்டி குட்டி டெம்பரவரி ஷாப்ஸ் இருக்கும். ஹேண்டிகிராஃப்ட்ஸ், வால் பெயிண்டிங்ஸ், அதெல்லாம் நீங்கள் ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணுன்னா ஒரு சைடு போகலாம். இந்த மாதிரி பேர்ல், செயின், இயர்ரிங்ஸ், பிரேஸ்லெட்ஸ்லாம் வாங்கணுன்னா ஆப்போசிட் சைட்லேயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரோடோட எந்த சைட் போகணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த டெச்கின் சோலிங் டெம்பிளுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட்லி கிடைக்கும். சுட சுட இட்லி, போண்டா. 2 லேடிஸ் அங்கே டெம்பரவரி செட்டப்பில் வச்சு விற்றுட்ருப்பாங்க. இட்லி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி சூப்பராக இருந்ததுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளோட மைசூர் போண்டா தான். ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 3 இட்லி, போண்டா பொறுத்த வரைக்கும் 5 போண்டா, ஈச் பிளேட் 50 rupees. தமிழ் மக்களோட சங்கமத்தை நீங்கள் அந்த இட்லி கடையில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுட சுட வேர்க்கடலை, பாப்கார்ன் அங்கே ரொம்ப பாப்புலர். நிறைய டிபெட்டியன் ஃபுட் ஐட்டம் ஸ்டால்மே அங்கே இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணுன்னாலும் நூடுல்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம். அவங்களோட சாசஸ்மே அங்கே விற்கிறாங்க. மெக்லியோட்கஞ்ச் போயிட்டு மோமோஸ் சாப்பிடாம எப்படி திரும்பி வருது? ரோட்டில் நடந்து போகும்போது 5 கடைக்கு ஒரு கடை பார்த்தீங்கன்னா மோமோஸ் கடையாக தான் இருக்கும். வீட் மோமோஸ், லாப்பிங், அதுக்கப்புறமா நார்மல் மைதா மோமோஸ் அங்கே விற்கிறாங்க. மஸ்ட் 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 ட்ரை. காஃபியோட டீ ரொம்பவே நல்லா இருக்குது. டீ டைம் ஸ்நாக்காக நம்மளோட பஜ்ஜி, வடாஸ்லாமும் அங்கே நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் கேக் ஷாப்புங்க. ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 கேக் ஷாப் அப்படியே லைனாக இருக்கும். மஸ்ட் ட்ரை பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஸ்பெஷல் பாக்ஸு கேக். கிட்டத்தட்ட ஸ்னிக்கர்ஸில் பண்ண ஸ்வீட்னு கூட சொல்லலாம். கேக்கோட சைஸ் எல்லாம் நம்ம ஊரோட டபுள் மடங்கு சைஸ், அவ்வளோ பெரிய பெரிய கேக் பீசஸ். பாக்ஸு கேக் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சாஃப்டான ஸ்வீட் மாதிரி தான் இருக்குது. பீனட் பட்டர், அதுக்கப்புறம் அப்படியே கேரமல் சாஸ்லாம் நடு லேயரில் வச்சு சாக்லேட் மேலே வச்சு தராங்க. கிட்ஸோட போனீங்கன்னா பேஸ்ட்ரி ஷாப்பில் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் தாண்டி போகவே முடியாது. ஒரு கடை 2 கடை இருந்தால் அப்படியே கண்ணை மறைச்சு கூட்டிகிட்டு போயிடலாம். தெரு ஃபுல்லாக இந்த கடையாகவே இருக்கும் போது எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுது? கண்டிப்பாக வாங்கி கொடுத்து தான் ஆகணும். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலோட டின்னர் ஸ்பெஷல் இது தாங்க. 2 நாளுமே இதுதான் எங்களுக்கு டின்னராக இருந்தது. டின்னர் காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறதுனால வேண்டான்னு சொல்ல முடியாது. ஸோ லேட் நைட்டில் உட்காந்து அதையுமே சாப்பிடுவோம். மெக்லியோட்கஞ்சில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட ஹோட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிபெட் கிச்சன். எக்கச்சக்கமான ஏஷியன் டிஷ்ஷஸ், வெஜ்லேயுமே நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற 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 லெவல், ரொம்பவே ஆத்தென்டிக்காக இருந்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா சீஸ் மோமோ, வெஜ் பெட்செல் பிங்க் சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் துக்பா ட்ரை பண்ணியிருந்தோம்.
நாங்கள் போன டைமில் லாப்பிங் அங்கே இல்லை, அதனால லாப்பிங் ட்ரை பண்ண முடியல. பட் ஸ்ட்ரீட் ஷாப்லலாம் நிறையவே லாப்பிங் கடைகள் இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ஃபைன் டைன் எக்ஸ்பீரியன்ஸ். 3 மாடியுமே இந்த ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.